இன்னைக்கு நாம பேட்ச் ஆஃப் ப்ளே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் என்னன்னா ஒரு யூனிக் ஸ்டைலில் இருக்குது. அதாவது படம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கதை நேரடியாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதுவே இதை வித்தியாசமாக காட்டுது. அண்ட் மார்கட் ராபி நடிப்பு, ஹார்லி குயினாக நடிச்சிருக்காங்க. செம்மையாக நடிச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காங்க. அண்டு காமெடி சீன்ஸ்லாம் அவர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கூட நடித்தவங்க மேரி எலிசபெத் வின்ஸ்டட் வேட்டைக்கரியாக நடிச்சிருக்காங்க. பிளாக் கேனரியா ஜூர்னி ஸ்மாலட் பெல் நடிச்சிருக்காங்க. ரெனி மோலண்டாயாக ரோசி பெரஸ் போன்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனி திறமையை காமிச்சிருக்காங்க, செம்மையாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னா, பெண்களோட நட்பையும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பெண்கள் எப்படி ஒன்று சேர்ந்து தீர்க்காங்கங்கிறத செம்மையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்வைக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் புதுசாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். காமெடி சீனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆக்ஷன் படம் தான். ஆனால் ஆக்ஷனும் காமெடியும் கரெக்டான அளவில் கலந்துருக்கும். அதுவும் ஹார்லி குயினோட டார்க் காமெடி செம்மையாக இருக்கும். இந்த படம் கடுமையான வன்முறை காட்சி நிறைய இருக்குது. போதைப் பொருளும் அங்கங்கே காட்டுறாங்க. எனவே இது 18+ மூவி தான். சின்ன குழந்தைய பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கதையை பொறுத்த வரைக்கும் சிக்கலானதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த கேரக்டரோட வளர்ச்சிக்கு செம்மையாக பொருந்துது. அந்த கதையே செம்ம கதையாக இருக்குது. அதை பார்க்க அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வம் வருது. ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் கேத்தியான். அவர் இந்த படத்தை எல்லா விதத்துலேயும் செம்மையாக எடுத்திருக்காரு. அதுவும் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவளோட தனித்திறமையை காமிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அந்த படம் ஒரு வேடிக்கையான, அதுவும் பார்க்குறதுக்கு பிரமிக்க வைக்கும் ஒரு அதிரடியான சூப்பர் ஹீரோ படம் தான். வித்தியாசமான சூப்பர் ஹீரோ படம். யுனிக் ஸ்டைலில் இருக்குது. அதுவே இதை வித்தியாசமாக காட்டுது. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெண் கதாபாத்திரங்களுக்கே செஞ்ச ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையான படம்.